Hello friends, welcome to Homemakers Bowl. பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. ஈவினிங் ஆனால் ஏதாவது ஸ்நாக் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. நியூ இயர் வருது. இந்த சிக்கன் கட்லெட் நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியும் கூட. நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டோடையே இந்த சிக்கன் கட்லெட் ரெசிப்பியை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுக்கணும். நான் சிக்கன் கொஞ்சம் போன் கலந்தும் எடுத்திருக்கேன். அந்த லைட்டாக இருக்கிற போன் தான், மீதியெல்லாம் சதப்பத்தா தான் எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் அளவுக்கு இந்த சிக்கன் இருக்கும். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் விருப்பப்பட்டால் போன்லெஸ் சிக்கனே எடுத்துக்கோங்க. கூடவே இதுக்கு 3 மீடியம் சைஸ், ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை, மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு தோல் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம ப்ரெஷர் குக்கர் தான் பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு முட்டை, வேணும்னா இன்னொரு முட்டை கூட எடுத்துக்கலாம், தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு, பெருஞ்சீரகத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள். இதுதான் இதுக்கு தேவையானது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வைக்கல. இப்போ இந்த வீடியோவில் நம்ம செய்யும் பொழுது அதை நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். வாங்க இப்போ இது நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். சிக்கன் தனியாக நான் ஓப்பன் பேனில் தான் வேக வைக்க போகிறேன். குக்கரில் உருளைக்கிழங்கை மட்டும்தான் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 3 விசில் வச்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் இந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான உப்பு, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன், உங்களுக்கு அந்த சிக்கனுக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அந்த மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கலந்து விடுங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். மீதி பவுடர்லாம் அப்புறம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு சிக்கன்லே தண்ணி விடும் மூடி போட்டு வேக வைக்கும் பொழுது, அதனால் லைட்டாக தண்ணி விட்டால் போதும். இப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால லைட்டாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி விட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும் பொழுது நமக்கு சிக்கன் உதிரி உதிரியாக கிடைக்கும். கட்லெட்டும் சாகியாக இல்லாமல் சொதன் இல்லாமல் நல்லா இருக்கும். நமக்கு நம்ம ப்ரான் வடை இதே மாதிரி தான் செஞ்சுருப்போம். நம்ம வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் அதே மாதிரி தான் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் லிங்க்கை. ஸோ இதே மாதிரி போட்டு வேக வச்சிடலாம் மூடி போட்டு. பாருங்கள், இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றி இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஓட்ட தேவையில்ல, பல்ஸில் போட்டு அப்படியே ஒரே ஒரு தடவை அப்படி பல்ஸ் மோட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் தாளிச்சிக்கோங்க. கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற 2 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு கட்லெட்டுக்கு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மல்லித்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே, அது எல்லாத்தையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு அதை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் இந்த மாதிரி பல்ஸ் மோட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் 1/2 மூடி லெமன் பிழிஞ்சிக்கலாம். இது டேஸ்ட்டு நான் எங்கள் விருப்பத்துக்கு தான் நான் இதை சேர்த்துக்கிறேன். வேண்டானா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வேணும்னா இந்த மாதிரி 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம கட்லெட் ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்தோடனே இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விடுங்க.
இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு முட்டையும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ தேவைப்படும் பொழுது நம்ம சேர்க்க முடியாது. அதனால் 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இந்த முட்டையை அடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து இப்போ நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கையில் உருட்டி கட்லட் ஷேப்பில் நம்ம செஞ்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பை நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை மோல்டு வச்சு ஹார்ட் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் கூட ஓவல் ஷேப் எல்லாமே செய்யலாம். நம்ம இப்போ கையாலே செய்கிறதுனால யூஸ்வல் கட்லட் ஷேப்லேயே இதை நம்ம செஞ்சுக்கிறோம். செஞ்சு இந்த மாதிரி எக் மிக்ஸில் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த பிரெட் கிரம்ஸில் கரெக்டாக இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி இதே மாதிரி எல்லா ஸ்டஃபிங்கையும் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் நார்மல் மோடில், நீங்கள் ஃப்ரீசரில் நார்மல் மோடில் வச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா சிக்கன் கட்லெட் வந்து நமக்கு ரொம்ப கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணல, எண்ணெய் நிறையா ஊற்றி அப்படியே டீப் ஃப்ரை பண்ணல. ஷேலோவாக இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பேனில் தான் நான் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விடுங்க. திருப்பி விடும்பொழுது பொறுமையாக திருப்பி விட்டு எடுத்தோம்னா நம்ம சிக்கன் கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த நியூ இயருக்கும் ப்ளஸ் இந்த ஹாலிடேஸ்க்கும் பசங்களுக்கு இந்த சிக்கன் கட்லெட்டை செஞ்சு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். சீக்கிரமே வேறு ஒரு வீடியோஸோட இந்த சேனலில் சீக்கிரமே சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.